வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் சாலினி. வணக்கம். டெய்லி நியூஸ் பேப்பருக்காக நான் ஹேமண்ட் சரோன். தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்களில் இன்றும் வெள்ளிக்கிழமை, நாளையும் சனிக்கிழமை அநேக இடங்களில் வெயில் சுட்டெரிக்கும் என்றும் சில இடங்களில் இயல்பை விட 9 டிகிரி வரை வெப்ப அளவு கூடும் என்றும் இதனால் நிர்வாக ரீதியாக ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது என்றும் வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தின் அமேதி மற்றும் ரேபரேலி தொகுதிகள் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமானவை ஆகும். ரேபரேலி தொகுதியில் தொடர்ந்து வெற்றி பெற்று வந்த சோனியா இந்த முறை தேர்தலில் போட்டியிடவில்லை. அதன்படி ரேபரேலி தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தி களம் இறக்கப்படுவார் என்று தெரிகிறது. பொது சிவில் சட்டம் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும். தலித், பழங்குடியினர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் இல்லாத நாட்டை தான் மோடி அரசு விரும்புகிறது. மக்களை அச்சுறுத்துவது, அழுத்தம் கொடுப்பது போன்ற மோடி அரசின் மிரட்டல் நடவடிக்கைகள் மேற்கு வங்காளத்தில் செல்லுபடியாகாது என்று மம்தா பானர்ஜி கூறினார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக டெல்லி முதல் மந்திரி அரவிந்த் கெஜ்ரிவாலை கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை கைது செய்தது. ஆம் ஆத்மி கட்சி பிரவீன் குமார் கையெழுத்து இயக்கம் குறித்து கூறுகையில், டெல்லி நகரின் பல்வேறு பகுதிகளில் கையெழுத்து இயக்கம் நடத்தப்படும். நாங்கள் இந்த பிரசாரத்தை இங்கிருந்து தொடங்கினோம் என்றார். சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு எதிரான ஆட்டத்தில் தோனி டீப் கவர் திசையில் அடித்துவிட்டு ஓட மறுத்தார். அதாவது தோனி உடனடியாக ஓடியிருந்தால் 2 ரன் கிடைத்திருக்கும். இந்த வீடியோ காட்சி இப்போது சமூக வலைதளத்தில் வைரலாகியுள்ளது. தோனி ஏன் இப்படி செய்தார் என்றும் அவரது செயல் சுயநலமானது என்று ரசிகர்கள் பலரும் தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.